நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரும் ஆதியும் அந்தமுமானவரும் அல்பா ஒமேகாவுமானவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் உயர்த்துவோமா? ஆதியும் அந்தமும் எல்லாய் சரணம், அது முன்னது முன்னது முன் சரணம். அல்பா ஓமேகாவே சரணம், அதியே நடுவே முடிவே சரணம். ஆதியும் அந்தமும் எல்லாய் சரணம், அது முன்னது முன்னது முன் சரணம். மாதர்கள் மைந்தர்கள் எல்லாய் சரணம், மனுடவதார குமாரா சரணம். மாசில்லாத மணியே சரணம், மன்னா பொன்னா விண்ணா சரணம். ஆதியும் அந்தமும் எல்லாய் சரணம், அது முன்னது முன்னது முன் சரணம். ஜனங்கள் எல்லாய் சரணம், தானவானா ஞானா சரணம். சர்வவியாபி சர்வவல்லவனே, சரணம் சர்வேஸ்வரனே சரணம். ஆதியும் அந்தமும் எல்லாய் சரணம், அது முன்னது முன்னது முன் சரணம். அல்பா ஓமேகாவே சரணம்,
ஆதியே நடுவே முடிவே சரணம். ஆதியும் அந்தமும் இல்லாய் சரணம். அது முன் அது முன் அது முன் சரணம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதி ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியான வாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி ரட்சித்தீர் ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் நோக்கி பார்த்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இந்த ஆலய பிரகாரங்கள் செல்ல ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்கள் வாசம் வணங்குவதை பார்க்கிறோம். என் தேவனுடைய வாசற்படியை நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்கார் சொல்வது போல ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், எருசலேமில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட உடைய ஆலயத்தில் வருகிற பெரிய அந்த சிலாக்கியத்தை, ஒரு மனமகிழ்ச்சியை ஒரு சிலராக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தமாக கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் நடுவில் நீர் இருக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீருடைய செவிகள் திறந்திருக்கிறது, உடைய கண்கள் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க, உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவரைக்கும் நீங்காத பிரசன்னமும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை அவர் வெளியில் நின்று பாடுவோம். கீர்த்தனை பாடல் சமாதானம் போதும். கீர்த்தனை 28. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான்.
நாம் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிக நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்திருந்தோம். எங்களுக்கு சுகமேலையானாலும் ஆண்டவரே, தேவங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு வாக்குத்தத்தின்படியே நிற்பாயில குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தங்களை கிருபை செய்துள்ளோம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுபாவ லட்சணமாக இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டொருளாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்ந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்வரம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மரங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னதுள்ள அப்பத்தினை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னதைக்கு உடைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்களுடைய திறந்தருளும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 29ஆம் சங்கீதம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த அவர் பரிசுத்தாவினாலே கனிமனில் பிறந்தார். பொந்திலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலல் அறையுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்திருக்கிறார். பரவண்டத்துக்கு ஏறி சொல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சமயம் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று சுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில்
வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவின் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் வாசித்தேன். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். நாம் வாசிக்க கேட்ட 29ஆம் சங்கீதம், அதில் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கிறது பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனையும் சுகத்தையும் அவர் தருகிறவர். இஸ்ரவேல் மக்களை குறித்து வேதம் சொல்கிறது, காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லி. அதே போல நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் ஸ்திரீகள் மற்ற ஸ்திரீகளை விட அவர்கள் பலசாலிகளாக இருந்தார்கள். ஆனால் தேவன் தமது ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லி ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தமது ஜனத்திற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே திரும்பமாக நாம் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் அருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது எது என்று சொன்னால் மனிதனுக்கு சமாதானம் தேவை. இன்றைக்கு வெளியே சமாதானம் இருக்கிறதை போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ செல்வ செழிப்புகள் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் உண்மையான அந்த சமாதானம் இல்லாதபடிக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. சீஷர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள், பூட்டிய வீட்டுக்குள்ளாக இருந்தார்கள். அவர்கள் நடுவிலே வந்து ஆண்டவராக இயேசு உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். என்று சொன்னால் அவர் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதான காரணர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் வாசிக்க கேட்ட நாம் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து அவருடைய சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். இன்றைக்கு சமாதானம் என்பதை இழந்து கலக்கத்தோடு பயத்தோடு வேதனையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இந்த மே மாதத்தினுடைய வாக்கு தத்தமாக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவர், ஆனால் உண்மையான சமாதானத்தை இன்றைக்கு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் இந்த சமாதானத்தை, ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த சமாதானம் நமக்கு இருக்கிறதா அல்லது சமாதான குலைச்சல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், ஏன் இந்த சமாதான குலைச்சல், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த சமாதானம் இல்லை என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக யாருக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியானால் துன்மார்க்க வாழ்க்கை வாழும் பொழுது, துன்மார்க்கனாக நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக துன்மார்க்கமான ஜீவியம் வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். இன்றைக்கு சங்கீதக்காரனுடைய தாவீது ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் அவர் கதறுகிறார். காரணம், அவருடைய உள்ளத்தில் இருந்த சமாதானத்தை அவர் இழந்து போனார், சந்தோஷத்தை இழந்து போனார். காரணம், அவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக, துன்மார்க்கத்தின் நிமித்தமாக
நிமித்தமாக தேவன் கொடுத்த சந்தோஷத்தை அவர் இழந்து போனார். ஆகினாலே தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்கை செய்கிறார். தேவனே, நான் இழந்து போன அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும், இழந்து போன அந்த சமாதானத்தை எனக்கு தாரும். நான் பாவம் செய்தேன், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தேவன் நம்முடைய பாவத்தை அவருடைய மன்னிக்கும்படியாக அவர் கதறி பாவத்தை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியானால் தேவன் முதலாவதாக நமக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து நான் விட்டுவிடும் பொழுது, அல்லது அந்த பாவத்திற்காக தேவனிடத்திலே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் பொழுது மாத்திரமே தேவன் இந்த மெய்யான சமாதானத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடிய இளைய குமாரனை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அங்கே இளைய குமாரன் பாவம் செய்து தன் தகப்பனை துக்கப்படுத்தி தூர தேசத்திற்கு சென்று விடுகிறான். அவன் அங்கே போய் மிகுந்த வேதனைப்படுகிறான். அங்கே கஷ்டப்படும் பொழுது பன்றியுடைய தவிட்டை தின்கிறக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த பசிகள் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் தேவனை தகப்பனை நோக்கி பார்க்கிறான். என்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனையோ வசதியாக இருக்கிறது, நான் இப்படியாக கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி வேதனையோடு அவன் திரும்பி வருகிறான். தன் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி வருகிறான். அங்கே தகப்பன் அவனை தூரத்திலே பார்த்தவுடனேயே ஒரு சந்தோஷப்படுகிறான். அங்கே அடித்து புனிந்து புசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. எப்பொழுது இந்த மகிழ்ச்சி வருகிறது, எப்பொழுது இந்த சமாதானம் சந்தோஷம் அவனுக்கு வருகிறது என்று சொன்னால், எப்பொழுது அவன் தன் தகப்பனிடத்திலே மனம் திரும்பி வருகிறானோ, எப்பொழுது தன் பாவத்தை உணர்ந்து என் தகப்பனிடத்திலே போய் அறிக்கை செய்வேன் என்று சொல்லி வருகிறானோ, அப்பொழுதே அவனுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறான். அவன் மாத்திரமல்ல, அன்றைக்கு அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவருமே அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் சமாதானம் வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது கணவன் குடித்துவிட்டு குடும்பத்தில் எவ்வளவோ கொடுமைப்படுத்துகிறார்கள். அந்த குடும்பத்துல நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது. எத்தனையோ பேர் நம்முடைய சகோதரிகள் நம்மிடத்தில் சாட்சி சொல்லுகிறாங்க, என்னுடைய குடும்பத்துல நிம்மதி இல்லை, என்னுடைய குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, என்னுடைய கணவர் குடித்து அடித்து வெறித்து என்னை வேதனைப்படுத்துகிறது நிமித்தமாக பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குடிக்கிற அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் மனம் திரும்பும் பொழுது, பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் மனம் திரும்பும் பொழுது, இன்னைக்கு அந்த குடும்பத்தில் மாத்திரமல்ல பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு பாவி மனம் திரும்புறது நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சமாதானம் சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகினாலே ஒரு குடும்பத்தில் ஒருவன் மனம் திரும்பும் பொழுது, ஒரு பிள்ளைகள் மனம் திரும்பும் பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம். ஒரு கணவன் ரட்சிக்கப்படும் பொழுது, பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி. ஆகினால இன்றைக்கு முதலாவதாக நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை ஆண்டவர் தருவார். இரண்டாவதாக நம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியம் எது என்று சொன்னால், சாத்தானுடைய சூழ்ச்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆதாம் ஏவாளை மகிழ்ச்சி உள்ளவர்களாக ஆண்டவர் படைத்தார். ஒரு மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள். அங்கே தேவன் அவர்களோடு உலாவினார். ஒரு சந்தோஷமாக இருந்தார்கள், மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது சாத்தான் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கெடுக்கும்படியாக அந்த வார்த்தைகளை பேசினானோ, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் எப்பொழுது மீறினார்களோ, அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷத்தை, தேவனிடத்தில் இருந்த அந்த ஐக்கியத்தை எல்லாம் இழந்து போனார்கள். அவர்கள் மிகுந்த வேதனைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி திரும்பமாக நாம் வாசிக்கப்படுகிறது. இப்படியானால் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, சமாதானமாக இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்துல சாத்தானவன் புகுந்து அந்த சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறான். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் இந்த பிசாசுடைய செயல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த குடும்பத்திலே சந்தோஷத்தை கெடுக்கிறார்கள், எந்தெந்த குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து போகிறார்கள் என்று சொன்னால், என்றைக்கு ஜெபம் அவருடைய வாழ்க்கையிலே குறைகிறதோ, எப்பொழுது தேவனுக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்காமல் வாழ்கிறார்களோ, அங்கே சாத்தான் அவருடைய வாழ்க்கையிலே புகுந்து விடுகிறான். அதிகமாக நாம் ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்று சொன்னால், அங்கே
அங்கே பிசாசானவன் புகுந்து விடுகிறான். அநேக குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற காரியம் என்ன? இந்த சத்துரு அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறான். சாத்தானவன் இன்றைக்கு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிறான். அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொன்னால், அப்படியானால் நாம் சாத்தானுடைய செயல்கள் என்பதை புரிந்து கொண்டு அவனை நாம் மேற்கொள்வதற்காக போராடி ஜெபிக்க வேண்டும். எந்த குடும்பத்திலே ஜெபங்கள் இருக்கிறதோ, அதிகமாக தேவனிடத்தில் ஐக்கியம் இருக்கிறதோ, அங்கே சாத்தானுடைய செயல்கள் செயலிழந்து போகிறது. அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் காண முடியும். முதலாவதாக நாம் பார்த்தோம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்பொழுது மனம் திரும்புவான் என்று சொன்னால், ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னால், அவன் மெய்யான தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறான். இரண்டாவதாக, நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்று சொன்னால், பிசாசுடைய செயல்கள் என்பதை, பிசாசுடைய கிரிகள் என்பதை உணர்ந்து அந்த பிசாசுடைய செயல்கள் அழிக்கப்படுவதற்காக நான் போராடி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகையினால இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, இந்த தேவ சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் மீது நமக்கு நல்ல நம்பிக்கை வேண்டும். என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்கிறேன். ஆண்டவரை முழுவதுமாக நாம் சார்ந்து வாழும் பொழுது தேவன் இந்த சமாதானத்தை தருகிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களாக, வேதத்தை நம்புகிறவர்களாக, அது மாத்திரமல்ல, தேவன் மீது நாம் அதிகமாக ஆண்டவருக்கு பற்றிக் கொள்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக வாழும் பொழுது தேவன் இந்த சமாதானத்தை அவர் தருகிறவர்களாக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. வேதத்தில் அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளைகளையும் இந்த கற்பனைகளையும் கை கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்தவே படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். அதே ஆசீர்வாதத்தை புறஜாதிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் என்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர்களை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் உலக பிரகாரமான தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகள், பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த கனிகள். ஆகையால் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், வல்லமைகள், கிரியைகள், அது மாத்திரமல்ல கனிகளை தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லி வாக்குப்படுகிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த ஆண்டவர், இரக்கமுள்ள தேவனே, அதிகாலை என்னை தேடுவேன் நீ கண்டுகொள்வான் சொன்னேன் ஆண்டவரே. இந்த நாளில் வருஷத்தை நீ நம்பினால் முடிச்சுட்ட ஆண்டவர், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 4 மாசம் முடித்து இந்த 5-6 மாசம் மே 1ஆம் தேதியுமா இந்த வாக்குத்தக்க ஆறல்ல உம்முடைய கிருபையினால் உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்மை அழைத்து வந்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய செய்திகளை கேட்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா. Thank you Lord. வருஷத்தை நம்மினால் முடிசுடுகிறவரே, காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்க ஆண்டவரே. உங்களை வாதாக்காம தலையாக்கலையும் கீழாக்கல் மேலாக்கல் சொன்ன ஆண்டவர் அப்பா. ஆண்டவர் வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பிய. கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு
நம்மையும் புறப்படான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறாங்க. இஸ்ரவேலே சிறு கூட்டமே பயப்படாத, உன் கர்த்தர் உன் பல்லை பிடித்து உன்னை துணை நிற்கிறேன் சொன்ன ஆண்டவர். நீர் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர், நேற்றும் இன்றும் மாறாதவரே. அப்ப அந்த மே 1ஆம் தேதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த கொரோனா நோயிலிருந்து நீங்க ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்கள் விடுதலை கொடுத்துப்பேன், என் நாமத்தை மகிமைப்படுத்தி சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா நோயில ஒரு விடுதலை தாரும். எங்க பாவத்து சிலர் செமந்து, எங்க நோயில சிலர் செமந்துப்பா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண தண்டனை உண்மை மேல விழுந்தது. உங்களுடைய கல்முனால் குணமடைகிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுத்தார், மீயால விடுதலை உண்டு சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலை 1ஆம் தேதியுமா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினால் இதை ஏற்றாம் தெரிவித்தீர்கள் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவரே, என் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, நான் சமான தேவன் சொன்னீரப்பா. உலகம் முழுக்காத என் சமானத்தை கொடுப்பேன் சொன்ன கர்த்தர், இந்த வேலைக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அந்த நாள் மோசே இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் மோசேயோட ஜெபத்தை கேட்டு சமானத்தை கொடுத்தீரே. இஸ்ரவேல் நாட்டு மக்களை கிருபையினாலும் இரக்கத்தால் 40 வருஷம் நடத்தின என் தேவன், இந்த வேலைக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அடப்பட்ட வழியெல்லாம் திறக்கும்படி ஜெபிக்கிறோம். மீகா 2:13 சொல்லுது, உன் தடைகளை நீக்கிவிட ராஜாவோட மின்னும் செல்வச்சு நீர் ஆண்டவரே. இந்த நாள் எங்க இந்திய தேசத்தில் 144 சட்டத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதன் விடுதலை கொடுக்கும் ராஜா. அடப்பட்ட ஆளுகள் திறக்கட்டு இயேசப்பா. வேதம் சொல்லுகிறது ராஜா, என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என் ஆலயத்தில் வந்து தன்னை தாத்து என் முகத்தை பார்க்கும் போது உங்களுடைய பாங்களை மன்னித்து உங்க தேசத்துக்கு நம்மை செய்வேன் நீர் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய ஆலயத்திலிருந்து உண்மை முகத்தை பார்க்கிற ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களாய் மன்னித்து ஆண்டவரே. இந்த கொரோனா நோய, இந்த கொள்ள நோய் விடுதலை கொடுத்து அடப்பட்ட ஆலயம் திறக்கத்தக்க இந்த மே மாசம் ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. காத்தின் கடலையும் இறையாளி அரட்ட தேவன், கடல் மேல நடந்து சென்ற தேவன் ஆண்டவரே. இந்த நாள் இந்த தேசத்துல ஆலயங்கள், அடப்பட்ட ஆலயங்கள் துறக்கத்தக்க ராஜா, அடப்பட்ட வழிகள் துறக்கத்தக்க. அப்பா மோசே, நீ பயப்படாத, என் சமூகம் உனக்கு மின்ன செலுத்து கற்று. இந்த நாள் இந்த மே மாசம் உங்களுடைய சமூகம் மின்ன செலுத்தக்க ராஜா. கர்த்தர் பெரிய அதிசயத்தை, அடப்பட்ட வழிகள் துறக்கத்தக்க, ஆலயங்கள் துறக்க, கம்பெனிகள் துறக்க, ஆபீஸ்கள் துறக்கத்தக்க தேவனோட அதிசயத்தையும் அற்புதத்தை செய்யும் போதுதான் நம்பியப்பா. நீங்க சும்மா இருங்கள், உங்களுக்காக இத்தனை நாள் செய்வது கர்த்தர். அப்ப ஆண்டவராய் இயேசு, எங்களுக்காக நீர் யோதி செய்து முடிக்க கர்த்தர். இந்த காலமே நம்மை நோக்கி செபிக்கிறோம். இந்த மே மாசம் ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தை திறக்க போதுதான் நன்றி. உங்களுடைய ஆலயத்தில் கிருபையா வந்து பயம் பக்தியோட உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் ஆராதிக்க போதுக்காக உமக்கு நன்றிப்பா. நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மே மாசம் உங்களுடைய ஆலயத்திலிருந்து உண்மை ஆராதிக்கப்படுகிறது நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பம் குடும்பமா தேவனுடைய ஆலயத்தின் நாமத்தை மகிமைப்படுத்த போதுக்காக உமக்கு நன்றி நன்றி. எங்களுடைய ஜெபம் பரலோகத்தில் எட்டப்பட்டதா நன்றி. எலியா ஜெபிக்கும் போது வானத்தில் அக்கினியை பதில் கொடுக்கும் போது எலியா சித்திக்க மக்கள் கர்த்தரே தேவன் கர்த்தர் சொல்லும் போல இந்த இந்தியாவில் 120 கோடி மக்களும் கர்த்தரே தேவன் கர்த்தர் உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துவதாக கடைசி நாளின் ஆவியிலே ஊற்றுகிறேன். ஒரு பெரிய எழுப்பு தரவர்கள் அப்படி செய்ய போதுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றியப்பா. உலகம் இங்கிருந்து கொரோனாவிலிருந்து விடுதலை கொடுத்து சமானத்தை கொடுத்து இது ஆசீர்வதிப்பதாக நன்றி. நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. நான் என் ஜனங்களுக்கு பலன் கொடுப்பேன், சமானத்தை கொடுப்பேன், ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க நாம் பிரியமாய் நம்மளை எங்களை இஸ்ரவேல் சொல்லி இது ஆசீர்வதிக்க போதுக்காக இந்த மே மாசம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போதுக்காக ஆலயங்கள் திறக்கிறதுக்காக இது ஆசீர்வதிக்க போதுக்காக உமக்கு நன்றியப்பா. மீண்டும் இந்த கால விலைக்காக உமக்கு கோடி கோடி சோத்திரம் நன்றி சூத்திரம் ஆண்டவரே. நீங்க திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், 170 குடும்பத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கவர் ஒரு ரிங்குதமில்லை தூங்குதலும் போல நீங்க திருச்சபை எல்லா குடும்பத்தையும் கர்த்தரை வேலி கட்டி கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி அதிசயமாய் நடத்தி மேற்புறாக இருக்கிறதுக்காக எங்களுக்கு நல்ல உணவு தருவதற்காக உனக்கு நன்றி நன்றி. பஞ்ச காலத்தில் திருத்தி விடுகிற கர்த்தர் பஞ்ச காலத்தில் ஈசாக்க 100 படைகள் ஆசிரித்து பெருப்படை கர்த்தர் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனும் யாக்கோபின் தேவனாய் கர்த்தர் எங்க குடும்பத்தில் மேற்புறா இருந்து
அதிசயமா நடத்தி அப்பத்தில் தண்ணி ஆசீர்வதித்து தேவ சமாதானத்திற்கு எங்களுடைய குடும்பங்களை வேலி கட்டி கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவருக்கு இந்த காலங்களே கோடி கோடி நன்றி செலுத்துறோம்ப்பா. திருச்சபை எல்லாம் பொறுப்பு நடத்தும் ஆசிரியம் உங்களுடைய நாமம் மட்டும் மயக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதனை செலுத்துகிறோம் அப்பா. 4 மாதங்கள் கடந்து இந்த 5வது மாதத்துடைய ஆண்டவரே முதல் தேதியிலே அதிகாலையிலே ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கு உம்முடைய மிகுந்த கிருபையின்படி உம்முடைய இரக்கத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க சோதரிக்க இந்த பரிசுத்த எருசலேம் ஆலயத்திலே ஆண்டவரே துதியும் சோத்திரமும் எப்போதும் உமக்கு உண்டாகட்டும். நீர் மகிமைப்படுகிறாக. நீர் ஆண்டவரே இங்கிருந்து உம்முடைய ஆலயத்தின் மூலமாக எங்கள் திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தின் நன்மையாலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறோம். ஆலயத்திலே நீ வீட்டிருக்கிறீர். நாங்கள் எங்கள் திருச்சபை முழு குடும்பத்தின் மூலமாக இந்த ஒலி மூலமாகவும் கூட ஆண்டவரே நாங்கள் வந்து எல்லாரும் சார்பாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வீட்டிருக்கிறீர். எங்களுடைய துதி சோத்திரங்கள் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். 160 குடும்பத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த அந்த கஷ்டமான நேரங்களிலே ஆண்டவரே அவர்களுக்கு நீ துணையும் ஆறுதலும் அவர்களுக்கு மன தைரியத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக சோத்திரம். அவருடைய அப்பத்தின் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக சோத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 5 காயங்களை கொண்டு ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரை. ஆண்டவர் இந்த 5வது மாதத்தினுடைய அற்புதத்தை உங்களுடைய தழும்புகளினாலே சுகமடைந்தீர்கள் என்று உங்களுடைய காயப்பட்ட கரத்தினாலே எங்களை மறைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே சொல்லிருக்கிறோம். எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரியவர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளுக்காக வாலிபருக்காக சிறு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபை இரக்கத்துக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தூதரை கொண்டு காக்கிற தயவுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. வலி இதுவே நடவுங்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிற தயவுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வியாதிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. விசேஷமாக சமூகத்தில் இருக்கிறோம் அப்பா. கண்ணுக்கு தெரியாத இந்த கொள்ள நோயானது ஆண்டவரே அப்பா இந்த மறுபடியும் பைப்லைனில் எத்தனை விதமான இடங்களில் பாதித்தால் ஆண்டவரே நீர் எங்களை காத்து வருகிற தயவுக்காக உங்களுக்கு சோதரிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை காத்து வருகிற தயவுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வியாதியானது முற்றும் ஆண்டவரே அழிக்கப்படத்தக்கதாக உங்களுடைய அக்னினாலே சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தயவாக இந்த வியாதியை இந்த மறுபடியும் பைப்லைனிலிருந்து இந்த அந்தேரியிலிருந்து இந்த மும்பையிலிருந்து ஆண்டவரே இந்த தேசத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து நீ அகற்றி போட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அப்பா. மனிதனுடைய உயிர்களை கொல்லாதபடிக்கு ஆண்டவரே நீரை காத்து தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் விதமாக மனிதனுடைய சாவை விரும்புகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே அப்பா. தயவாக இறங்கி மனம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்தியா தேசத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் ஆண்டவரே இந்த வியாதினாலே. 30,000க்கும் அதிகமான மக்கள் ஆஸ்பத்திரியிலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் தெரியும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆஸ்பத்திரியிலும் குவாரண்டைன்களும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை சீரியஸா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர்கள் நல்வாழ்வுக்காக இந்த சமூகத்திலே பிரார்த்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுகத்தோடு ஆண்டவரை விடுதலை திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆஸ்பத்திரியை தவிர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தன்னுடைய ஆண்டவரை உறவினர்களை பிள்ளைகளை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆறுதலை படுத்தும் அப்பா. இனிமேல் இது இந்த உயிர்கொல்லியாக இராதபடிக்கு ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய அக்னினாலே சுட்டெரித்து ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியை மனமலத்திலிருந்து அகற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்தான் தேவன், நீர்தான் செய்ய முடியும் அப்பா. மனிதருடைய எல்லா முயற்சியும் வீணாய் போய்விட்டது அப்பா. மனிதனுடைய பலன் ஞானம் அறிவியெல்லாம் குப்பையாக மாறி போய்விட்டது அப்பா. ஆண்டவரே நீரே தயாபரர், நீரே ஆண்டவரே மனிதனை உண்டாக்கினவர் அப்பா. நீரே காத்து ஆண்டவரே மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நோவா அவருடைய குடும்பத்தை பேதைக்குள்ள வைத்து ஆசீர்வதித்தாண்டவரே இனி நான் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் அப்பா. இந்த ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. நீரே தயவு புரிந்தவர் அப்பா. நீரே கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறோம். தயவு கிருபைக்காக மனிதன் நல்லவன் அல்ல, கெட்டவன் தான் அப்பா. குறைவுள்ளவன் தான், குற்றமுள்ளவன் தான் அப்பா. ஆண்டவரே ஆனாலும் நீர் மனுகுலத்துக்காக இறங்கி வந்தீரே ஐயா. மனிதனை ரட்சிப்பதற்காக இறங்கி வந்தீரே ஆண்டவருக்காக சோதரிக்கிறோம். அந்த ரட்சிப்பு நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நிமித்தமாக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்பா. தயவு பாராட்டுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, மனுக்குலத்தை ஆசீர்வதிங்க, இந்த வியாதியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிங்க. ஒருவரும் ஆண்டவரே ஆக
ஆகாரமின்றி ஆண்டவரை பசியாய் தவிக்காதபடிக்கு எல்லா மக்களுக்கும் ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனே நீரே கிருபையாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லிக்கிறோம். எல்லா துதிகளும் செலுத்தி பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தை ஒரு விஷயம் நினைக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் இவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வசனங்களின்படி ஆண்டவரே எங்கள் பலவீனங்களிலே நம்மை பலன் தரும்படியாக யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பலவீன ஒருவனும் குன்றி போகவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே எங்கள் திருச்சி மக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் ஒருவேளை இருப்பார்கள் என்று சொன்னால் தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணினார் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு எங்கள் நித்திரைக்கு செல்ல, சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே சமாதானத்தை உம்முடைய சமாதானத்தை நீங்கள் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே மனம் திரும்பவும் ஆண்டவரே நாங்கள் சாத்தானுடைய கிரைகளை அழிக்கும்படியாக ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானுடைய உன்னத ஆசீர்வாதங்களினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்த எங்கள் திருச்சி மக்களை உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேசத்தில் நடைபெறுகிற ஆண்டவரே இந்த மே தினம் 1ஆம் தேதி ஆண்டவரே தொழிலாளர்கள் தினமாக இருக்கிறது. ஆனாலும் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலைமை ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக நீ மாற்றித்தாரும். இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் அழிக்கப்படட்டும், தேசத்திற்கு சேமம் உண்டாகட்டும். ஆண்டவரே நல்ல சிகிச்சைகள் கிடைக்கப்படட்டும். கொரோனாவினாலே தாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நல்ல சிகிச்சை ஆண்டவரை கிடைக்கப்பட, அதற்கு நல்ல மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் திறப்பட ஆண்டவரை ஆராதனைகள் நடத்த நீர் எல்லாவற்றிலும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதிக மகிமை எல்லாம் அங்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்றென்றும் பிதாவுக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்றென்றும் இயேசுவுக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும், என்றென்றும் உண்டாகட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு வேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கிடவோம்.